அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்காரு, ஆதரவாளர்களுக்கும் அதே நிலைதான். இந்த நகர்வு மூலமாக இபிஎஸ் விடுக்கக்கூடிய செய்தி என்ன? செங்கோட்டையன் முன்பு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு என்ன? திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கிய போது ஹிந்து பத்திரிகை நிருபர் தான் சத்யா ஸ்டுடியோல எம்ஜிஆருக்கு தனி போன் உண்டுங்க 1972. அந்த போனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, உங்க ரியாக்ஷன் என்ன? இது நீங்க கேட்ட இதே கேள்விதான். எம்ஜிஆர் சொன்ன பதில் சூசோமா சொன்னார். என்னன்னா, நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இதான் அவர் சொன்ன பதில், அதாவது மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட அந்த பதில தான் செங்கோட்டையன் இப்போது கூறியிருக்கிறார். அவர் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாரு. பதவியிலிருந்து தான் தூக்கி இருக்காங்க, கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டாரு செங்கோட்டையன். அதாவது இனிமேல் நம்ம கட்சியிலேயே இருக்க முடியாது, அல்லது கட்சியிலிருந்து நாமும் நமது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டுள்ளோம்னு அவர் உணர்றாரு. ஆனால் அவர் செய்த குற்றம் என்ன? குற்றங்கிறது கட்சியின் ஒற்றுமையை உபதேசித்தது தானே, அதை நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது. பொதுச் செயலாளருக்கு எப்படி கெடு விதிக்கலாம், மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் அவர் எழுப்பிய காரணங்கள் இருக்கு. ஒன்றுபட்டால் தான் ஜெயிக்க முடியும். 2026 கட்சிக்கு ஒற்றுமை அவசியம். அவங்க யார் யாரை சேர்த்துக்கணுங்கிறது பொதுச் செயலாளர் விருப்பம் தான். ஆனா சேர்த்துக்கிடணுங்கிற முயற்சியை வச்சு நம்ம தொடங்கணும். இதுதான் அவர் நேற்று சொன்னதோட சாராம்சம் இதுதான். அப்ப இன்றைக்கு இந்த கூட்டம் அது பற்றி பேசி இருக்கணும். ஏன் சேர்த்துக்கொள்ள முடியாது, இவங்கெல்லாம் என்ன காரணத்தால விலக்கப்பட்டார்கள், இவர்களை ஏன் சேர்த்துக்கொள்ள முடியாது, குறைஞ்சபட்சம் இப்படி கூட சொல்லியிருக்கலாம். பொதுக்குழுவால் விலக்கப்பட்டவர்கள் அவர்களை சேர்க்கணும்னா நம்ம ஒரு பொதுக்குழுவை கூட்டணும், அப்பதான் சேர்க்கறத பத்தி பேச முடியும்னு சொல்லியிருந்தாலே இது தள்ளி போயிருக்கும். எம்ஜிஆர் காலத்திலே அவரு கணக்கு கேட்டப்ப கண்ணதாசன் என்ன சொன்னார்னா, கலைஞர்த்தையே கணக்கு தானே கேட்கிறாருங்க, எல்லா கிளைக்கழகங்களும் ஒரு தீர்மானம் போட்டு கிளைக்கழக அளவுக்கு நாங்க கணக்கு கொடுக்குறோம்னு சொல்லுங்க, வருஷ கணக்குல ஆகும்னாரு. உண்மையாவே ஏன் சொல்றேன்னா, அரசியல்ல டக் டக்குன்னு முடிவு எடுக்கிறதுங்கிறது பல நேரங்களில் இடைஞ்சலை ஏற்படுத்தும். இப்ப 2 இடைஞ்சல் வந்துருது. அதிமுக பின்னடைவு வரும், அமித்ஷா வியூகத்துக்கு ஒரு பின்னடைவு வரும். அதிமுக வெற்றி அடையாதோ அப்படிங்கிற எண்ணம் சாதாரண வாக்காளர்கள் மத்தியில வரும். அதிமுகவின் தீவிர தொண்டர்கள் ஒற்றுமையை விரும்புவார்கள். வெறுமனே ஒரு 20-30 நிர்வாகிகள் கூடிய அந்த முடிவு எடுக்கிறது அவர்கள் விரும்புவதில்லை. அதிமுக தொண்டர்கள் கட்சி. டிடிவி கூட இன்னைக்கு பேட்டியில அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு வாழ்த்துகள், ஒற்றுமை முயற்சி சரிதான், ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில தொடர்வதில் அர்த்தம் இல்ல, அண்ணாமலை இருந்த போது எல்லாம் சரியாத்தான் இருந்தது. இதெல்லாம் அவர் இன்றைய பேட்டியோட சாராம்சம் இதுதான். அவர் மனசுல பட்டதை ஒழிக்காம பேசக்கூடிய யதார்த்தமான அரசியல்வாதி. அவர் சொன்னதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படி என்றால் செங்கோட்டையனை விலக்கியது யாருக்கு நன்மை பயக்கும் என்றால், ஒன்று என்னால் சொல்ல முடியும், அதிமுகவுக்கு தீமை பயக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம்.